ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல பலாடம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கரெக்டா மே 25 2025 வருடம் காலையில 10 மணிக்கு சில மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கால் பண்றாங்க. சார், நாங்க எல்லாருமே புலிப்புற கோவில் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இருக்கோம். உங்களோட டிவிஷன்ல தான் இந்த கிராமம் வருது. இந்த கிராமத்துல ஒரு சுடுகாடு இருக்கு சார், பப்ளிக்கான சுடுகாடு தான். அந்த சுடுகாடுக்கு பக்கத்திலேயே பாலாற்று மணல் ஏரியா இருக்கு சார். அந்த மணல் ஏரியால தான் நாங்க தினமும் நடந்து போவோம் வேலைக்காக. இன்னைக்கு அந்த மணல்ல ஒரு டெட் பாடி இருக்கு சார். நிறைய நாய்கள் எல்லாமே வந்து கொதறிட்டு இருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கால். இதை கேட்டோன்னே போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் அடுத்த 10 நிமிஷத்துல அந்த பாலாற்று மணல் ஏரியாவுக்கு போறாங்க. அந்த இடத்துல பெருசா ஆறுல இது ஓடுறதுல ஃபுல்லா இப்ப மணலா தான் இருக்கு. போலீஸ்க்கு அங்க போனோடனே ஒரு பெரிய ஷாக். அங்க இடத்துல ஒரு டெட் பாடி இருக்கு. ஆனா அந்த டெட் பாடி கழுத்து வரைக்கும் புதைஞ்சிருக்கு. தலை மட்டும்தான் மேல இருக்கு, உடம்பு எல்லாமே உள்ளார புதைஞ்சிருக்கு. யாரோ உள்ளார புதைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா தலையை மட்டும் எதுக்காக வெளியே விட்டாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஆரம்பத்துல தெரியல. ஃபாரன்சிக் டீம் ஃபுல்லா ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தலை எல்லாமே ஆல்ரெடி நாய்கள்லாம் கொதற ஆரம்பிச்சிருச்சு, தலையெல்லாம் ரத்தம். ஃபாரன்சிக் டீம் எல்லாம் செக் பண்ணிட்டு, சார் எந்த ஆதாரமும் இப்போதைக்கு கிடைக்கல. ஆனா இவரோட கை கால் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம டேட்டா பேஸ் வச்சு இவரை ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆதாரோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா இவர் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஐடென்டிட்டியில எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா இது யாரு கொலை பண்ணியிருக்கா, யாரு இந்த இடத்துல வந்து டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணது, எதனால உடம்பு ஃபுல்லா புதைச்சிட்டு தலையை மட்டும் வெளியே விட்டுருக்காங்க, அதுக்கு ஃபாரன்சிக் டீம் ஃபுல்லா கண்டுபிடிச்சுதான் சார் இவங்க எல்லாத்தையும் உள்ளாரதான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற நாய் எல்லாமே ரத்த வாடையில வந்து ஃபுல்லா தோண்டி 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 தலையை மட்டும் வெளியே எடுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ஒரு சாத்தியமா இருக்கலாம், அவங்க சொல்ற மாதிரி நடந்திருக்கலாம். இல்ல உண்மையாலுமே வாண்டடா யாரையாச்சும் பயம்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த டெட் பாடியோட தலையை அவங்க வெளியே வச்சுட்டு கூட போயிருக்கலாம். சோ இப்ப கொலைகாரங்க யாரு, இவரோட ஐடென்டிட்டி என்ன, சுத்தி இருக்கிற எல்லா மக்களும், அங்க வேலைக்கு போற மக்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இது யாருன்னு தெரியுமானா யாருக்குமே தெரியல. ஆல்ரெடி நான் எல்லாருமே கொதறி வச்சிருக்கு. இனிமேட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? உடனே பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சுடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, தலைய முன்னாடியே யாரோ உடைச்சிருக்காங்க. ஒரு பெரிய கல்லோ இல்ல ஒரு பெரிய இரும்பு வச்சோ தலை முகத்தை எல்லாம் ஓங்கி அடிச்சிருக்காங்க. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நாய் எல்லாமே வந்து கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இனிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல போலீஸ்க்கு கிடைக்குது. இப்ப அடுத்தது ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கணும். ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரே விஷயம் மட்டும்தான் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஆதார் டேட்டா பேஸ்ல கண்டுபிடிக்கும் போது இவரோட பேர் சங்கர் அப்படிங்கிறது தெரிய வருது. இவரோட அட்ரஸ் இருக்கு. இவருக்கு 60 வயசு அப்படிங்கிறதும் புரிய வருது. ஒரு 60 வயசு ஒரு சீனியர் சிட்டிசனை யார் இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணி கல்லால அடிச்சு இந்த மாதிரி வந்து தலையை மட்டும் வெளியே வச்சு புதைச்சிருப்பாங்க? எதுக்காக இது பண்ணிருப்பாங்க? இந்த மாதிரி ஒண்ணுமே புரியல. ஆள் பார்த்தா ரொம்ப ஏழையான லோவர் மிடில் கிளாஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு வாடகை வீட்டுல வாழ்ற மாதிரி அந்த மாதிரி ஆளா தான் இருக்காரு. போற வழியில இவர் பாக்கெட்ல இருந்து காசு திருடணும்னு சொல்லி யாரும் இவரை கொண்டிருக்க மாட்டாங்க. அவ்வளவு காசுலாம் இவர்கிட்ட இல்ல. சோ இவரோட வீட்டுல போய் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம கேட்போம். அவரோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அந்த அட்ரஸ்ல இவர் இல்லவே இல்லை. சார், இவரெல்லாம் வீடை காலி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார், இவரெல்லாம் வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாரு, பக்கத்துல ஏதாச்சும் செங்கல் சூளை இருக்கான்னு பாருங்க, அந்த செங்கல் சூளையில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு. ஏன்னா அவர் ரெண்டலுக்கு இருக்கும் போது ஆதார் அட்ரஸ் கொடுத்திருக்காரு. அந்த அட்ரஸ் தான் இப்ப ஆதார்ல இருக்கு. சோ நாம இப்ப ஒரே வீட்டுக்கு தான் போனோம். அந்த அட்ரஸ்ல இறந்து போனவரோட குடும்பம் இருப்பாரு, ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அவர் வேற எங்கேயோ காலி பண்ணிட்டு போயிட்டாரு. பக்கத்துல ஏதோ செங்கல் சூளை இருந்தா பாருங்க, அவர் செங்கல் சூளையில தான் வேலை பார்க்கறாருங்கிறத சொன்னாங்க. எத்தனை செங்கல் சூளை இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பதான் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு செங்கல் சூளையில தான் சங்கர் வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற க்ளூவும் கிடைச்சிருக்கு. அந்த செங்கல் சூளைக்கு போய் சங்கர் யாரு, எப்படிப்பட்டவரு, இந்த மாதிரி எல்லாம் விசாரிக்கும் போதுதான் தினம் தினம் வேலைக்கு வருவாரு, கிடைக்கக்கூடிய கூலியை வச்சு நல்லா குடிச்சிட்டு அங்கங்கன்னு சுத்துவாரு அப்படிங்கிறது புரிய வருது. குடிப்பழக்கம் நிறையவே சங்கருக்கு இருக்கு. ஒருவேளை ஏதாச்சும் விழுந்து கிடந்திருக்கலாம். விழுந்து கிடந்தா கூட அடுத்த நாள் வீட்டுக்கு போயிருவாருல்ல. யார் இவளை கொலை பண்ணி இருக்க போறாங்க? அடுத்ததா சங்கரோட ஃபேமிலி யாருன்னு பார்க்கும்போதுதான் சங்கரோட வீட்டுக்கு போய் சங்கரோட பையனான முருகன், சங்கரோட மருமகளான அமுது. இந்த முருகனுக்கு 35 வயசு ஆகுது, அமுதுவுக்கு 30 வயசு ஆகுது. இவங்க 2 பேருக்கு கல்யாணமாகி கொஞ்சம் வருடங்கள் ஆகுது. சங்கரோட மனைவி முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சோ இந்த வீட்டுல 3 பேர் தான் இருக்காங்க. சார், உங்க அப்பா எங்க சார், சங்கர் வீட்டுக்கு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத போலீஸ் நார்மலா கேக்குறாங்க. அதுக்கு முருகன் என்ன சொல்றாரு, சார் நேத்து செங்கல் சூளையெல்லாம் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு குடிச்சிட்டு இருப்பாரு சார், குடிச்சிட்டு எங்கேயாச்சும் உளுந்து கிடப்பாரு, சில நேரத்துக்குலாம் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் சார் வருவாரு, நேத்து நைட் அவர் வரவே இல்லை, இன்னைக்கு நைட் வேணா வருவாருன்னு நான் நினைக்கிறேன், ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாரா, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு முருகன் போலீஸை பார்த்து கேட்டார்.
போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. எப்பயுமே 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு டைம் வருவாருங்கிறாங்க. அப்பப்ப குடிச்சிட்டு வெளியவே உளுந்து கிடப்பாருங்கிறாங்க. வீட்டுக்கு ஒழுங்கா வந்து தூங்கவும் மாட்டாருங்கிறாங்க. இதுல போய் எப்படா இந்த சங்கரை யாரா கொலை பண்ணாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஐடியாவுமே போலீஸ்க்கு இல்ல. சோ அடுத்ததா வேற ஏதாச்சும் விட்னஸ் கிடைக்குமா, வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா, இந்த சங்கருக்கு யாராச்சும் எதிரிகள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் அவர் கூட கொலீக்ஸ் ஆகட்டும், ஒர்க் பண்றவங்களாகட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாகட்டும் எல்லாத்திட்டுமே கேட்டோம். சங்கருக்கு பெருசா எந்த எதிரிகளும் இல்ல. இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்லா குடிச்சிட்டு இருப்பாங்க, எல்லாருமே சேர்ந்து குடிக்கிறத நாங்க நல்லாவே பார்த்திருக்கோம்னு சொல்லிட்டு சங்கரை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. கடைசியா போலீஸ்க்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான், எங்க தேடியும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களே கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. அதனால முருகனு கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. முருகனுக்கும் சங்கருக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா முருகன் ரொம்ப கிளியரா சொல்றாரு, சார் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் சார் எனக்கு எல்லாமே, அவரை நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு வரேன். நாங்க 3 பேருமே செங்கல் சூளையில தான் வேலை பார்க்கிறோம். அவருக்கு 60 வயசு ஆகுது, வேலை பார்க்காதீங்கன்னு சொன்னாலும் அவரோட குடிப்பழக்கத்துக்காக அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வர காசை அவர் குடிச்சே தீத்துருவார். அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். வீட்டுல வந்து எப்பப்ப சாப்பிடணுமோ சாப்பிடுவாரு. நாங்க நல்லபடியா தான் சார் கவனிச்சிட்டு இருக்கோம். எதுக்கு நீங்க இவ்வளவு கேக்குறீங்க இப்படிங்கறத எல்லாம் கேட்கும் போதுதான், உன்னோட அப்பா பாலாற்று மணல்ல இறந்து கிடக்குறாரு, யாரோ கொலை பண்ணி அவரை புதைச்சிட்டு போயிருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. முருகனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவருக்கு 60 வயசு ஆனாலும் இன்னும் நிறைய வருஷம் வாழுவார் சார், அவர் நல்லவர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுவ ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் மருமகளுக்கு என்ன தெரியல, மாமனாரை யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஷாக்கிங்ல இருக்கா. இவங்க 2 பேர்த்தையுமே மார்ச்சரி கொண்டுட்டு போய் இவர் தான் உங்க அப்பாவான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி, ஆல்ரெடி ஆதார் டேட்டா பேஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தம்பி இப்படிங்கறது எல்லாம் சொல்லிதான் ஆமா சங்கர் இறந்துட்டாரு அப்படிங்கறத இவங்க ஒத்துக்கவே ஆரம்பிச்சாங்க. இப்ப விசாரணைய இன்னும் கொஞ்சம் க்ளோஸா கொண்டுட்டு வந்தாங்க. முருகனுக்கிட்ட யாராச்சும் எதிரிகள் இருக்காங்களா, ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு கேட்டா முருகனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா முருகனோட வைஃபு கிட்ட மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனைய அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அமுது கிட்ட அவங்க விசாரிக்கும் போது அமுது சொல்ற பதில் ஆகட்டும், அவங்களோட கண்களை பார்க்கும் போது இருக்கிற பயம் ஆகட்டும், இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா ஏதோ மறைக்கிறாங்க அப்படிங்கறது மட்டும் ரொம்ப கிளாரிட்டியோட தெரியுது. அதனால அமுது கிட்ட இன்னும் தீர விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பிரச்சனை, உன் மாமனாரை பத்தி ஏதாச்சும் உனக்கு தெரியுமா, ஒழுங்கா சொல்லிரு. ஒருவேளை நீ யாருக்கூடாச்சும் ரிலேஷன் வச்சு மாமனார் ஏதோ கண்டுபிடிச்சு மாமனார் ஏதோ கொலை பண்ணிட்டீங்களா இப்படிங்கறத முதற்கொண்டு அவங்க ரொம்ப டீட்டெயில்டா கேட்க ஆரம்பிச்சாங்க. அமுதுவால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்ச மணி நேரத்துல எல்லா உண்மையுமே போட்டு வளரிட்டாங்க. அவங்க சொன்ன உண்மை, சார் என்னோட கணவர் தான் சார் அவரை கொலை பண்ணாரு, கோபத்துல கொலை பண்ணிட்டாரு சார், வேணும்லாம் கொலை பண்ணல சார் அப்படிங்கறத வளரிட்டாங்க. சோ இப்போ போலீஸ்க்கு மனைவி மூலியமாவே கணவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப முருகனை பிடிக்கிறாங்க. முருகனை கிட்ட விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கிறாங்க. அப்பதான் ஒவ்வொரு விஷயங்களை வெளியே தெரிய ஆரம்பிக்குது. முருகன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறது தெரியும் போது போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சிச்சு. அந்த சுடுகாட்டு கிட்ட சில சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருக்கு. அந்த சிசிடிவி கேமராவோட இமேஜஸை எடுக்கிறதுக்கே போலீஸ்க்கு 1 வாரம் பக்காச்சு. இல்லாட்டி முன்னாடியே முருகன் தான் கொலையாளிங்கிறத அவங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த சிசிடிவி கேமரா பார்க்கும் போது இவரோட டிவிஎஸ் 50ல இவர் முன்னாடி உட்காந்து ஓட்டிட்டு வர்றாரு. நடுவுல இவருக்கு பின்னாடி இவரோட மாமனாரான ரவி உக்காந்துட்டு இருக்காரு. மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடுவுல அந்த இறந்து போன அப்பாவை படுக்க வச்சு 2 வீலர்ல கூட்டிட்டு போறாங்க. இது சிசிடிவி காட்சிகள்ல நீட்டா பதிவாயிருக்கு. இதை எப்பயோ போலீஸ்க்கு கிடைச்சிருந்தா இவ்வளவு கஷ்டங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நேரா நம்ம பாட்டுக்கு வந்து முருகனை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். இப்ப முருகனை மட்டும் அரெஸ்ட் பண்ணாம முருகனோட மாமனாரான ரவியும் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த சைடு அமுது கத்தி கதறி அழுகுறா, எங்க அப்பா விட்டுருங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான் கோவத்துல கொலை பண்ணாரு அப்படிங்கறத கத்தி கதறி அழுகுறா. அவளை பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் பாவமா இருந்துச்சு. ஆனா உண்மையாலுமே பாவப்பட வேண்டியது இந்த இடத்துல முருகனை மட்டும்தான். இந்த இடத்துல உண்மையான கல்பிரேட் அந்த மனைவி தான் அப்படிங்கிறது யாருக்கும் ஆரம்பத்துல தெரியல. முருகனை விசாரிக்கும் போது நிறைய டைம் அவன் சொன்னதையே சொல்லிட்டு இருந்தான். சார் நான் தான் கொலை பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சுல சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னோட மாமனாரெல்லாம் எந்த விதத்திலயுமே பிரச்சனை இல்லை சார், என்னோட மாமனாரை நானா தான் பிடிச்சி இழுத்தேன், தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும் போது தான் அவர் வந்தாரு. அவர் மேல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க மட்டும்தான் சொன்னானே தவிர மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கறத முருகனுகிட்ட இருந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. எதனாலடா கொலை பண்ண அப்படின்னா, சார் ஏதோ ஒரு கோபத்துல கொலை பண்ணிட்டேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க, என்னை நீங்க போய் ஜெயில போடுங்கன்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு தான் இருக்கான் தவிர எதுக்காக கொலை பண்ணாங்கிறது கடைசி வரைக்கும் அவங்க முருகன் இருந்தா வாங்கவே முடியல. அப்போதான் இன்னொரு குற்றவாளியான மாமரான ரவியை விசாரிச்சாங்க. உன்னோட மருமகன் நல்ல பெரிய கேஸ்ல மாட்டியிருக்கான், 10 வருஷம் 15 வருஷம் பக்கம் நாங்க ஜெயில தள்ளிடுவோம், எதுக்காக கொலை பண்ணானா எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான்,
ஜட்ஜு கிட்ட எதுக்காக கொலை பண்ணான், கோவத்துல கொலை பண்ணானா, எதுக்காக கோவம் வந்துச்சு, வேலிடான ரீசனா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துதான் தண்டனைகளை குறைப்பாங்க. நீ மாமனார் தானே, உனக்கு அக்கறை இருக்குல்ல, உன்னோட பொண்ணோட வாழ்க்கையில உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா எதனால முருகன் அவங்க அப்பாவை கொலை பண்ணாங்கிறத உண்மையை சொல்லு அப்படிங்கிறத மாமனாரை கார்னர் பண்ண ஆரம்பிச்சாங்க. மாமனார் ரவிக்கு என்ன பண்றதுனே தெரியல. கடைசியா அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார். அவர் சொன்ன உண்மைகள் எல்லாருமே ஒரு பெரிய ஷாக்கிங். இவங்கெல்லாம் மனுஷங்க தானா இல்ல மிருகங்களாட்டம் அழிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத யோசிக்கிற லெவலுக்கு போலீஸ்க்கு ஒரு பெரிய ஷாக். இந்த முருகனுக்கும் அமுதுவுக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இவங்களுக்கு எந்த குழந்தையும் இல்லாட்டியும் செங்கல் சூழல போய் தினம் தினம் வேலை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா நமக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்ல குழந்தையெல்லாம் வரட்டும்னு சொல்லிட்டு நீட்டா பிளானிங்கோடு இருந்தாங்க. மாமரான ரவி அடிக்கடி வந்து முருகன்ட்ட பேசுவாரு, ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லிட்டு உதவிகள் எல்லாமே பண்ணுவாரு. ஆனா முருகனுக்கு எப்பயுமே அவரா போய் உதவிகள் கேட்டதே இல்லை. எத்தனையோ இடங்கள்ல காசு கோடிக்கணக்கில் இருக்கிறவங்களாம் வரதட்சணை குடுன்னு பிச்சை எடுக்கும் போது முருகன் இருக்கிறத வச்சு நான் நல்லபடியா இருந்துக்கிறேன், நீங்க எனக்கு கட்டி தண்டிங்கல்ல, நல்லாதான் காலங்கள் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அமுதுவோட மாமனார் முருகனோட அப்பாவான சங்கர். இந்த சங்கருக்கு 60 வயசு ஆனாலும் உள்ளுக்குள்ளார இருக்க அந்த காமம், பாலியல் உறவு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை போனதே இல்லை. அவரு பாட்டுக்கு தினமும் செங்கல் சூளைக்கு போவாரு. செங்கல் சூளையில போய் கிடைக்கிற காசை வச்சு குடிச்சிட்டு அங்கங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தார். தன்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் உண்மையாவே அவர் வேற ஒரு பொண்ணு தேடிட்டு இருந்திருக்காரு. ஆனா சொந்த வீட்டுல தன்னோட மருமகளை பாப்பாரு அப்படிங்கிறத யாருமே நினைக்கவே இல்லை. வீட்டுல ஒரு மருமக வந்த போது அந்த இடத்துல சங்கரோட மனைவி உயிரோட தான் இருந்திருக்காங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் சங்கரோட மனைவி இறந்திருக்காங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் மருமகளை பார்க்க ஆரம்பிச்சார். ஆரம்பத்துல தன்னோட மாமனார் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, எப்ப பார்த்தாலும் வருத்தத்திலேயே இருக்காரு, யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு மருமகளான அமுது போய் பேச ஆரம்பிச்சா. ஆரம்பத்துல மாமனாரும் மருமகளும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாச கணக்குல இப்படி போயிட்டே தான் இருந்திருக்கு. முருகனும் சந்தோஷப்பட்டாரு. சரி, நம்மளோட மனைவி வந்து நம்ம அப்பாவை கரெக்டா கொண்டுட்டு வரா, நம்மளோட அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவ நீட்டா சாப்பாடு ஆக்கி அவ நீட்டா டேக் கேர் பண்ணிட்டு வருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முருகனுக்கு இருந்துச்சு. ஆனா தன்னோட அப்பாவான சங்கர் என்னோட பொண்டாட்டியே தப்பா பாப்பாருன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. அமுதுவும் அதை யோசிக்கவே இல்லை. அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மருமகளை தப்பா பார்க்க ஆரம்பிச்சார். வீட்டுக்குள்ளாரியே இருந்து எப்ப அவ குளிப்பா, எப்ப ட்ரெஸ் மாத்துவா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப கேவலமா யோசிக்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் சொல்றதுக்கு எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. இந்த மாதிரியும் இருக்காங்க இந்த உலகத்துல. யோசிக்கிறது மட்டும் இல்லாம பார்த்திருக்கான். அதை கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான். எப்ப எல்லாம் தன்னோட மருமகள் அன்போட வந்து சாப்பாடு போடுறாலும் தேவையில்லாம அவரை தொடுறதும் தேவையில்லாம தப்பு தப்பா பேசுறதும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த மாதிரி ஒருத்தன் பொறுக்கித்தனம் பண்றான் அப்படின்னா அந்த இடத்துல மருமகள் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு தன்னோட கணவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம், இல்ல நீயும் ஒரு அப்பா மாதிரி தான்டா இருக்க, உன்னை அப்பா மாதிரி தான்டா நினைச்சேன்னு சொல்லிட்டு ஓங்கி எதையாச்சும் ஒன்னு எடுத்து அடிச்சிருக்கலாம். அவனாச்சும் திருந்தி இருப்பான். ஆனா எதுவுமே பண்ணல இந்த மருமகள். இந்த மருமகள் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனி கொடுத்துருக்காங்க. அவங்க எதுக்காக கம்பெனி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஐடியா டோட்டலாவே இல்லை. வயசானவர் அப்படிங்கறதுனால கம்பெனி கொடுத்தாங்களா, சரி அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு அதனால நம்ம கொடுத்துடலான்னு கம்பெனி கொடுத்தாங்களா, இந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லை. அவங்களுக்கும் அவர் மேல 60 வயசு, இந்த பொண்ணுக்கு 30 வயசு, 30 வயசு தாண்டி இருக்கிறவர் மேல ஒரு ஆசை இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளார தினம் தினம் பாலியல் உறவு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. முருகனுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. யாராச்சும் ஒரு பையன் இந்த மாதிரி நினைப்பானா தன்னோட அப்பாவும் தன்னோட ஒய்ஃபும் தப்பா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு தினம் தினம் வீட்டுக்கு வரான். அவங்க 2 பேரும் நல்லபடியா பழகுறாங்க, நம்மளோட மனைவி டேக் கேர் பண்றான்னு சொல்லிட்டு அவனும் செங்கல் சூளைக்கு போறான், இவங்களும் செங்கல் சூளைக்கு எல்லாம் போறாங்க. நாட்கள் போக 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 முருகனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. எதனால எப்ப பார்த்தாலும் நம்மளோட அப்பா அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. நானே ஹால்ல தான் உக்காந்துட்டு இருக்கேன், ஆனா அவரு கிச்சனுக்குள்ளார போய் அவகிட்ட நெருக்கமா பேசிட்டு இருக்காரு. அதனால தன்னோட மனைவி கிட்ட என்ன நடக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸோட இரு, அவர் எங்க அப்பா தான், உனக்கு அப்பா மாதிரி தான் எனக்கு தெரியும், ஆனா என்னவா இருந்தாலும் அவர் ஒரு ஆம்பளை தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸோட இருன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல மேலோட்டமா தன்னோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. தன்னோட மனைவியும் சரிங்க நீங்க சொன்னீங்கன்னா ஓகே அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மாறுற பாடு இல்ல. இது கொஞ்சம் கொஞ்சமா நீடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. முருகன் வீட்டுல இருக்கும் போதே அவனோட அப்பாவான சங்கர் அமுதுவை தொட ஆரம்பிச்சிருக்கான். முருகனுக்கு கிளாரிட்டியோட புரிஞ்சிருச்சு, நம்மளோட அப்பா ஏதோ தப்பு பண்ண பார்த்துட்டு இருக்காரு, நம்மளோட அப்பா நல்லவர் இல்லைங்கிறது முருகனுக்கு தெரியுது. வைஃபுக்கு முன்னாடியே இதுதான் உன்னோட லிமிட், இதுக்கு மேல தேவையில்லாம எதையும் பண்ணிட்டு இருக்காத, வீட்டுல உனக்குன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்குறேன், ஒழுங்கா சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு குடிக்கிறியா, குடிச்சிட்டு நீ பாட்டுக்கு வந்து தூங்கு, குடும்பத்தை கிளறாத அப்படிங்கிறத அவர் நீட்டா வார்ன் பண்றாரு.
அதேதான் தன்னோட மனைவிக்கிட்டையும், தன்னோட மனைவியும் அதுக்கு அலோவ் பண்றாங்கிறது முருகனுக்கு தெரிஞ்சிருச்சு. இது எல்லாம் வான் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இது என்னைக்குமே அமுதுவோட அப்பாவான ரவிக்கு தெரியல. சரி, எதுக்கு நம்மளோட மாமனாருக்கு வேற தெரிவிக்கணும், அவரு தன்னோட பொண்ணை நம்பிக்கையோட நமக்கு கட்டி தந்திருக்காரு, இதை போய் நம்ம மாமனார்கிட்ட பேசணுமான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே முருகன் நல்லபடியா இருக்கணுங்கிறது தான் யோசிச்சிருக்காரு. ஆனா என்னைக்கு திரும்ப எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையா மாறினுச்சு. ஒரு நாள் செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளார வரும்போது வீட்டோட ஹால்ல யாருமே இல்லை, வீட்டோட கிச்சன்லயும் யாரும் இல்லை. கடைசியா பெட்ரூம்க்கு போகும்போது தன்னோட சொந்த அப்பாவும் தன்னோட மனைவியும் பாலியல் உறவு வைக்கிறத அவன் பார்க்கும் போதுதான் அவனோட டாலரன்ஸ் டோட்டலாவே போயிடுச்சு. இத பார்த்துட்டு இனிமேட்டு எங்க அப்பனை நான் உயிரோட விடணுமான்னு யோசிச்சவன் கையில கிடைச்ச ஒரு செங்கல் எடுத்து தன்னோட அப்பாவை வச்சு கழுத்தை பிடிச்சு ஓங்கி மண்டையில முகத்துல எல்லாம் ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த 60 வயசு உடைய ஒரு மிருகம் இந்த எல்லா அடியும் தாங்க முடியாம அப்படியே இறந்துட்டாரு. இந்த இடத்துல உண்மையானுமே சொல்ல போனா அந்த மனைவியும் தான் குற்றவாளி, அமுதுவும் தான் தப்பு பண்ணியிருக்கா. ஆனா முருகனுக்கு பாவம் அமுதுவை அடிக்கிறதுக்கு தோணல. நீயும் தான் தப்பு செஞ்ச, ஆனா இவரை மட்டும் தான் என்னால கொல்ல முடிஞ்சிச்சு. இனிமேட்டாவது நம்ம குடும்பத்துல தப்பு செய்யாம நல்லபடியா இரு, உன் மேல நம்பிக்கை வச்சுதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லி கடைசியா அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முருகனுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு. இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா தனியா டிஸ்போஸ் பண்ண முடியாது. யாரை கூப்பிட்டாலும் நான் மாட்டிக்குவேன், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டாலும் அவங்களெல்லாம் நம்ப முடியாது. ஆனா என்னோட மாமனாரை கூப்பிடலாம்ல, அவருக்கு அவரோட பொண்ணோட வாழ்க்கை மேல கொஞ்சமாவது கேர் இருக்கும்ல. அதனாலதான் மாமனாரான ரவியை கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அந்த ரவிக்கு அப்படி ஒரு கோபம், என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, என் பொண்ணை இந்த மாதிரி நான் கேவலமா நினைச்சு கூட பார்த்ததில்லை, என் பொண்ணை நான் இப்படி வளர்த்திட்டேன், இப்படி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. பரவாயில்ல மாமா, நம்ம 2 பேருமே எப்படியாச்சும் இதை சரி பண்ணுவோம். இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக்காரணத்துக்கு கூட மாட்ட மாட்டோம் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் நைட்டோட நைட்டா அந்த பாடியை எடுத்து டிவிஎஸ் 50ல சுடுகாடு வழியா போய் பாலாற்று மணல் கிட்ட போய் அந்த இடத்துல அவங்க மம்முட்டி எடுத்துக்கிட்டு போகல. மம்முட்டி எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா மண்ணையாவது ஃபுல்லா தோண்டி பாடியை நல்லா உள்ளார வச்சிருக்கலாம். ஆனா அவங்க கையில தான் தோண்ட ஆரம்பிச்சாங்க. அவசரத்துல என்ன பண்றது அப்படிங்கறது அவங்களுக்கு புரியவே இல்லை. அந்த மணல் ஏரியால நல்லா தோண்டி ஒரு 1.5 அடி பக்கம் தோண்டி பாடியை வச்சு புதைச்சிட்டாங்க. வெறும் 1.5 அடி தான் தோண்டி இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு மேல இருந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அவங்க போகும்போது ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் போனாங்க. ஆனா அந்த மணல் ஏரியால நிறைய நாய்கள்லாம் சுத்திட்டு இருந்திருக்குங்க. அதுங்களுக்கு ரத்த வாடை அடிச்சிருக்கு. ரத்த வாடை அடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லா தோண்ட ஆரம்பிச்சிருக்கு. முகம்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருக்கு. இப்படிதான் உள்ளுக்குள்ளார இருந்த டெட் பாடியோட தலை மட்டும் வெளியே வந்திருக்கு. அதனாலதான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திருக்காங்க. இல்லாட்டி அந்த சுடுகாடு பக்கம் யார் நடக்க போறாங்க? ஏதாவது காரியம் பண்ணுனாலும் சுடுகாட்டுக்கு தான் வருவாங்களே தவிர இந்த பாலாற்று மணல் ஏரியாவுக்கு பெருசா வரமாட்டாங்க. ஏன்னா நாய்கள் எல்லாம் இருக்கும், குப்பைகள் எல்லாம் இருக்கும், ஆறும் ஓடுறது இல்லை, அதனால பொதுவா வரமாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல துர்நாற்றம் அடிச்சிருக்கு. அதனால வந்து பார்த்துதான் இவ்வளோ விஷயங்களை போலீஸால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. சோ இப்ப போலீஸ்க்கு மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. முருகன் மேல எல்லாருமே கோபமா இருந்தவங்க கடைசியா முருகன் தான் கோபத்துல கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வந்திருக்கு. அவனோட ஃபீலிங்ஸை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆனா சட்டத்துல என்னதான் உனக்கு ஃபீலிங்ஸோட நீ ஒரு கொலையை பண்ணினாலும் கொலை தான், தப்பு தான், அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நீட்டா சார்ஜ் ஷீட் எல்லாம் பதிவு பண்ணி மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் நிக்க வச்சு அவனை மட்டும் இல்லாம மாமனான ரவியும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவன் கொலை பண்ணதுக்கு அப்புறம் விட்னஸ் ஆகட்டும் எவிடன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் கலைக்கிறதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதனால 2 பேருமே இப்ப ஜெயில தான் இருக்காங்க. இந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல உண்மையான குற்றவாளியான அமுது வீட்டுல ஜாலியா உக்காந்து செங்கல் சூளைக்கு போய்கிட்டு கவலைப்படுற மாதிரி உண்மையானுமே கவலைப்படுறாங்களா இல்ல வேற யாரையும் தேடிட்டு இருக்காங்களாங்கிறது அவங்களோட மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா போயிட்டு இருந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ளார அவங்களுக்கு தோன்ற ஒரு காமம், அந்த காமத்தை யாருக்கிட்ட காட்டணுங்கிற ஒரு லாஜிக் இல்லாம மிருகங்கள் மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே காட்டலாம். நம்மளோட மருமகள் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் கூட இல்லாம அவளை தப்பா பாக்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்ததுனால இப்ப அந்த குடும்பமே செதஞ்சு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் இனிமேட்டு அவங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுதுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறது அவசியமே இல்லை. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே இவங்க ரொம்ப லோவர் மிடில் கிளாஸா இருக்காங்க, குடிக்கிறாங்க, இவங்களுக்கு டீசென்சி இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்காதீங்க. லோவர் மிடில் கிளாஸா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பர் மிடில் கிளாஸா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப மிடில் கிளாஸா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி தினம் கேசஸ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். வீட்டுல மருமகளை தப்பா பார்க்கன மாமனார் அப்படிங்கிற கேசஸ் மட்டுமே எத்தனை ரெஜிஸ்டர் ஆகுது. டவுரி கொடுமைங்கிறதுக்கு தாண்டி மாமனார் எனக்கு பாலியல் கொடுமை தராருங்கிற கேசஸ் மட்டுமே தினம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும்.
ரீசெண்டா நம்மளோட திருப்பூர்ல ரித்தன்யா கேஸ்ல கூட மாமனார் ரித்தன்யா கிட்ட எப்படி பேசினாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம காதால கேட்டோம். இந்த மாதிரி கொடுமைகள் காசு இருக்கிறவங்க கிட்ட சரி இல்லாதவங்க கிட்ட சரி எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்னா, இன்னொரு பக்கம் ஒரு அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அக்கானா யாரு தம்பினா யாரு இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் தாண்டி அவங்களே தப்பு பண்ணிட்டு இன்னொரு சைடு நிக்கிறாங்க. கசின் தம்பி தானே, கசின் அண்ணா தானு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார பெற்றோர்கள் விட்டா அவங்க ஒரு ரூம்குள்ளார போய் தப்பு பண்ணி ஒரு பெண்ணு பிரெக்னன்ட் ஆகிற லெவலுக்கு கேசஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இந்த மாதிரி தினம் தினம் அதிகமாகிட்டு தான் வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் நம்ம ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். தயவு செய்து ஒரு அப்பா அம்மாவா இருக்கும் போது உங்களோட பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி, நம்ம எதனால மனிதர்களா இருக்கும், எதனால இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறத தயவு செய்து சொல்லித்தாங்க. அதை கரெக்டா நீங்க சொல்லி தந்தீங்க அப்படின்னா தான் அவங்களோட லைஃப் முடிகிற வரைக்கும் அவங்க ரியலி மனிதர்களா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட ஜென்ரேஷனுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. இது எல்லாமே சில பேர் அப்படியே விடுறதுனால அவங்களுக்கு காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயங்களும் வெளியே பாக்குறதுனாலையும் அவங்களுக்குள்ள இருக்கிற அட்ராக்ஷன்னாலையும் எப்படி ஒருத்தவங்களை பார்க்கணும், யாருக்கிட்ட இந்த விஷயத்த காட்டணும், எப்படி ஒருத்தவங்க கிட்ட பழகணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்க மறந்துட்டு அப்படியே அவங்களோட ஆசைக்காக விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே கிளியரா சொல்லித்தாங்க. அப்படி சொல்லி தந்தா மட்டும்தான் அவங்க மனிதர்களா வாழுவாங்க, நம்மளோட ஜென்ரேஷன் மனிதர்களா போகும். இல்ல அப்படின்னா நிறைய பேர் மிருகங்களா தான் மாறுவாங்க. அந்த மிருகங்களுக்கு பிறந்த மிருகங்களும் திருப்பி மிருகங்களா தான் ஆகும். இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்மளோட குடும்பத்துக்கு ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பையும் சொல்லித்தர நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். பை.